செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவில் கார் குண்டு வெடிப்பு தாக்குதலில் முஸ்லிம் மத தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். ரஷ்யாவின் மத்திய காசா பகுதியில் அடுத்தடுத்து 3 இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலில் காரில் சிக்கி முஸ்லிம் மத தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். மேலும் டாட்டஸ்டான் மண்டல முஸ்லிம் தலைவர் படுகாயமடைந்தார். அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் பற்றி எரிந்து கொண்டிருந்த காரை தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு தாக்குதல் குறித்து விசாரித்து வருவதாக அந்நாட்டு புலனாய்வுக் குழு அறிவித்துள்ளது. இந்திய இலங்கை அணிகள் மோதும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை சென்றுள்ள கேப்டன் டோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி அங்கு 5 ஒருநாள் மற்றும் ஒரு 20 ஓவர் போட்டிகளில் விளையாடுகிறது. இரு அணிகள் மோதும் முதல் ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். 7 வார இடைவெளிக்கு பிறகு இந்திய அணி ஒருநாள் தொடரில் பங்கேற்பதால் வீரர்கள் உற்சாகத்துடன் விளையாடுவார்கள் என்று தெரிகிறது. இதேபோல இலங்கை அணியும் வலுவான நிலையில் உள்ளதால் தொடரை கைப்பற்ற இரு அணி வீரர்களும் கடுமையாக போராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கொழும்புவில் செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் டோனி இலங்கைக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி கோப்பையை கைப்பற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2751 ரூபாய், 1 பவுன் ஆபண தங்கம் 22,008 ரூபாய், 24 கேரட் தங்கம் 10 கிராம் 29,420 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 56 ரூபாய் 10 காசுகள், 1 கிலோ வெள்ளி 52,385 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் 98% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலை தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக ஏற்கனவே அறிவித்துள்ளபடி புறக்கணித்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் முலாயம் சிங் யாதவ் தவறுதலாக PS சங்மாவுக்கு ஓட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் உயரிய பொறுப்பை விரைவில் ஏற்க உள்ளதாக ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.